கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மார்டின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்டின், எப்பொழுது இந்த இமெயில் ஆனது பெறப்பட்ட செய்தி அறியப்பட்டது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கோவை அடுத்த வடவள்ளி சோமயம்பாளையம் பகுதியில் பத்மசேஷாத்ரி பாலபவன் என்ற பள்ளி மெட்ரிக் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு நேற்று மாலை ஒரு மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பப்பட்டுள்ளது. அதனை பார்த்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக மாநகர காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் வெடிகுண்டுகளை கண்டறியக்கூடிய மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு துப்பறிவு கண்டுபிடிக்கும் பிரிவு போலீசார் அங்கே சென்று இரவு முழுவதுமாக பள்ளி முழுவதும் அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தினார்கள். ஆனால் எங்கேயுமே அது போன்ற ஒரு தடயம் மற்றும் எந்த மர்ம பொருளும் இருக்கவில்லை. எனவே இருந்தாலும் கூட இன்று காலை அந்த பள்ளியில்தான் +1 தேர்வு நடக்கும் மையம் அங்கே செயல்படுகிறது. மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற காரணத்தால் நேற்று இரவு முழுவதுமே கடுமையான சோதனை நடத்தப்பட்டது. இன்று காலை பள்ளிக்கு தேர்வு எழுத வந்த +1 மாணவர்களும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் முற்றிலுமாக சோதனைக்கு பின்பே மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் தேர்வு நேரம் என்பதால் இது மாணவர்களிடையே அச்சம் ஏற்படக்கூடாது என்ற வகையில் காவல்துறையினர் மிகவும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டார்கள். எனினும் அந்த அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பப்பட்ட மெயிலை ஆய்வு செய்து பார்த்த பொழுது கடந்த 1ஆம் தேதி இதே போன்ற ஒரு மெயில் அந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டது. அதே மெயிலில் இருந்துதான் மீண்டும் ஒரு முறை தற்சமயம் இந்த பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் வந்திருக்கிறது. இது மீண்டும் சைபர் கிரைம் காவல்துறையினர் இந்த மெயில் எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மார்டின்.